everyone, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து நான் இப்ப வேர் பண்ணியிருக்கிற இந்த ஒரு அல்ட்ரா கிளாம் பார்ட்டி மேக்கப் லுக் தான் எப்படி பண்றேன்னு பார்க்க போறோம். ஸோ என்னோட அவுட்ஃபிட் இன்னைக்கு வந்து ப்ளூ கலர் மெட்டாலிக் ஷேட்ல இருக்கனால நான் என்னோட ஐ ஷேடோ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கிறேன். ஒரு ப்ளூ கலர் மெட்டாலிக் ஸ்மோக்கி ஐ தான் வந்து நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ நான் இந்த லுக் வந்து எப்படி அச்சீவ் பண்ணேன்றதை நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஃபேஸ் வந்து நான் நல்லா கிளென்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் லிப் பாம் போட்டுக்கிறேன். ஏன்னா என்னோட லிப்ஸ் அண்ட் ஸ்கின் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குது. இது வந்து சூப்பர் ட்ரக்கோட மாய்ஸ்சரைசிங் லிப் பாம் இது யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக வந்து ஸ்கின்னுக்கு சிம்பிளோட இந்த ஹைட்ரேட்டிங் லைட் மாய்ஸ்சரைசர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் லைட் வெயிட்டாக இருக்குது அண்ட் ரொம்ப நல்ல ஒரு ஹைட்ரேஷனும் கொடுக்கும் உங்களோட ஸ்கின்னுக்கு. இது வந்து ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்குமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஸ்டிக்கியாகலாம் இருக்காது. ஸோ இது வந்து நான் என்னோடய ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்கின் வந்து எப்போவுமே நல்ல மாய்ஸ்சரைஸ்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களோட மேக்கப் வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லாயிருக்கும், நல்லா செட்டும் ஆகும். இல்லை அப்படி கொஞ்சம் ட்ரையாக அங்கங்கே இருந்துச்சுன்னா ஃபவுண்டேஷன் அதெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேட்சி ஆயிரும், பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவே இருக்காது. ஸோ அதனால் எப்பவுமே மாய்ஸ்சரைஸ் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட ஸ்கின்னை. உங்களுக்கு ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின், எந்த டைப் ஆஃப் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி மாய்ஸ்சரைசர் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்களோட ஸ்கின் டைப்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு நல்ல ரிச்சான க்ரீமியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணலாம். ஆயிலி அண்ட் காம்பினேஷன் ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு லைட் வெயிட்டான மாய்ஸ்சரைசர், ஜெல் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி என்னோடய மேக்கப் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்க போகுது. ஸோ அதனால் இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் ஆஃப் மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக நான் அந்த கார்னியரோட ஹைலரானிக் க்ரீ ப்ளம்பிங் சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீரமில் வந்து ஹைலரானிக் ஆசிட் அண்ட் ஆலோ ப்ரெசென்ட்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கனாலே தெரியும், கன்சிஸ்டன்சி செம்ம திக்காக இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம அந்த அலோவேரா ஜெல் இருக்கு இல்லையா, அது மாதிரி நல்லா திக்காக இருக்கும். அண்ட் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல ஒரு அது வந்து ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியல் ஃப்ராக்ரன்ஸ் தான், பட் ஸ்டில் இதோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து ரொம்ப சூப்பராக வந்து நரிஷ் பண்ணும் அண்ட் நல்லா அந்த ஒரு ப்ளம்பி எஃபெக்ட்டும் கொடுக்கும். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து ஒரு பார்ட்டி மேக்கப் பண்ணுறதுனால நல்ல ஒரு க்ளோவி எஃபெக்ட் வேணும் எனக்கு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணால் இந்த ரெனேயோட ஃபேஸ் க்ளாஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் சீரம் மாதிரி தான் இருக்கும், ஒரு பட் இலுமினேட்டிங் சீரம். அது கொஞ்சம் ஆயிலியாக தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு நல்ல ஒரு கோல்டன் க்ளோ கொடுக்கும். நீங்கள் என்ன பண்ணாலும் இதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட இருக்க ஸ்ட்ரோக் க்ரீம் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு லிக்விட் ஹைலைட்டர் இது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு லிக்விட் ஹைலைட்டர் மாதிரி தான், வந்து ஃபேஸ் கிளாஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. லிப் கிளாஸ் மாதிரி இது வந்து ஃபேஸ் கிளாஸ். ஸோ பார்த்தாலே தெரியும் நல்ல ஒரு ஷைன் வந்து கொடுக்குது. இதோட பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சங்கியாலாம் இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா நேச்சுரலான ஒரு க்ளோ வந்து கொடுக்குது ஃபேஸ்க்கு. ஓகே, அடுத்ததாக வந்து நான் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். கன்சீலருக்கு வந்து என்னோடய ஃபேவரட் மேப்ளினோட ஏஜ் ரிவைன் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷேட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின் டோனுக்கு எக்ஸாக்ட் மேட்ச், இல்லைனா கொஞ்சம் ஒரு டார்க்கான ஷேடுன்னு சொல்லலாம். இதை வந்து நான் என்னோடய பிக்மெண்டேஷன்லாம் வந்து கவர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போட்டுட்டு அதை வந்து ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு சிலருக்குலாம் அந்த கண்ணுக்கு இல்லை கன்சீலர் போட்டதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஒரு மாதிரி பேட்சியாக இருக்கும், லைக் ஒரு லைனாக இருக்கும், சரியாக பிளெண்ட் ஆகாமல். அதுக்கு என்ன ரீசன்னா, நீங்கள் வந்து உங்களோட அண்டர் ஐஸ் வந்து சரியாக மாய்ஸ்சரைஸ் பண்ணாமல் ட்ரையாக ஸ்கின் இருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி ஒரு மாதிரி திட்டாக இருக்கும். ஸோ அதனால் கண்ணு கீழே எப்பவுமே நல்லா நீங்கள் மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். ஓகே, கன்சீலர் போட்டாச்சு. அடுத்ததாக வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறேன். இது வந்து லாரியாலோட இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட் ஃபவுண்டேஷன். இது வந்து நல்ல ஒரு சூப்பர் மேட் ஃபவுண்டேஷன், நல்ல ஃபுல் கவரேஜும் கூட. நான் ஃபவுண்டேஷன் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் என்னோடய கையில், வந்து ஃபேஸில் ஃபுல்லாக டாட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபவுண்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னில் போட்டதுக்கப்புறம் சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் பிளெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. இல்லைனா நான் டாட் பண்ணிவிட்டு ஒரு சைட் பிளெண்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே இன்னொரு சைடு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன்னா ப்ரஷ் யூஸ் பண்ணாமல் ஒரு டேம் பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா உங்களோட அந்த ஃபவுண்டேஷன் மேக்கப் வந்து பேட்சியாக இல்லாமல் நல்லா ஈவனாக பிளெண்ட் ஆகும், அது நல்ல ஒரு நேச்சுரலான ஃபினிஷும் கொடுக்கும். ஓகே, ஃபவுண்டேஷன் போட்டாச்சு. அடுத்ததாக நான் அகெயின் கொஞ்சம் கன்சீலிங் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா என்னோடய ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்கு, லைக் என்னோடய ஃபோர்ஹெட், அண்டர் ஐ ஏரியா, நோஸ் அண்ட் சின் ஏரியாலாம் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு லைட் ஷேட் ஆஃப் கன்சீலர் யூஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ஸோ பேஸ் முடிஞ்சுட்டு அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் மேபிளினோட ஃபிட் மீ லூஸ் பவுடர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இந்த லூஸ் பவுடர் பற்றி வந்து என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராடக்ட். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களோட ஃபேஸுக்கு வந்து நல்ல சூப்பரான ஆயில் கண்ட்ரோல் கொடுக்கும். அண்ட் உங்களோட மேக்கப்பே வந்து ரொம்ப நேரத்துக்கு நல்லா செட் பண்ணி வைக்கும். வந்து ப்ரஷில் எடுத்து நான் ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் என்னோட ஃபேஸில். இப்போ வந்து பேஸை வந்து நம்ம சீல் பண்ணுறதுக்கு மேக்கப் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். யூஸ்வலாக வந்து லாஸ்ட் ஸ்டெப்பாக தான் இதை யூஸ் பண்ணுவோம். பட் நான் வந்து இப்போ இதை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் என்னோடய மேக்கப் வந்து கொஞ்சம் எனக்கு பேட்சியாக இருக்க மாதிரி தோணுது, ஏன்னு தெரியல. நல்லா தான் மாய்ஸ்சரைஸ் பண்ணேன், பட் ஸ்டில் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதை வந்து மெல்ட் பண்ணி செட் பண்ணுறதுக்கு நான் இப்போவே செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா என்வைபேயோட ஷிம்மர் செட்டிங் ஸ்ப்ரே வித் கோல்டன் கிளிட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பார்ட்டி மேக்கப், ஃபெஸ்டிவ் மேக்கப்க்குலாம் பார்த்திங்கன்னா இது போட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். ஏன்னா அதில் வந்து ஷிம்மர் பார்ட்டிகல்ஸ் இருக்கனால உங்களோட ஃபேஸுக்கு வந்து நல்ல ஒரு க்ளோவே எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஒரே ஒரு டவுன் சைடு என்னென்னா இதில் வந்து கொஞ்சம் ஃப்ராக்ரன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா ஆர்டிஃபிஷியலான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். அது மட்டும்தான். மற்றபடி இது வந்து ஒரு டீசெண்டான செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேக்கப் பேட்சியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே போட்டுட்டு உங்களோட டார்க் பியூட்டி பிளெண்டர் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நான் 2 ஐஷேடோ பேலட் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் வெல்வெட் ரோஸ் பேலட். அண்ட் இன்னொன்று வந்து மார்ஸோட வெல்வெட் ஐஷேடோ பேலட், வந்து பட்டர் ஐஷேடோ பேலட். இது 2 தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரௌன்ஸ் அண்ட் கோல்டன் ஷேட்ஸ் இருக்குது, ஷிம்மர் ஷேட்ஸ், மோஸ்ட்லி ப்ரௌன் டோன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கலர்ஸ் இருக்குது. அண்ட் என்னோடய அவுட்ஃபிட் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு மெட்டாலிக் ப்ளூ கலர். இப்போ என்னோட நெயில் பாலிஷ் இருக்குல்ல, கிட்டத்தட்ட இந்த மாதிரி கலர் தான். ஒரு மெட்டாலிக்கான கிளாத், சாட்டின் கிளாத்தில் இருக்கும். ஸோ நான் அதை மேட்ச் பண்ணுற மாதிரி என்னோடய ஐ மேக்கப் பண்ண போகிறேன் இன்றைக்கி. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த பேலட்டில் இருக்கிற டார்க் அண்ட் லைட் ப்ரௌன்ஸ் வந்து நான் கலந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னா இதில் இருக்க ஒரு பிளாக் ஷேட் இருக்குல்லையா, அதை வந்து என்னோடய லிப்ஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, ஸ்மோக்கி எல்லாம் உங்களுக்கு பண்ணி பழக்கம் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கண்ணுக்கு சைடில் செல்லோ டேப் போட்டுட்டு நீங்கள் போடலாம். அப்படி போடுறப்போ வந்து உங்களுக்கு ஸ்மச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் அது லைன் அவுட் எக்ஸ்ட்ராலாம் போகாமல் இருக்கும். இப்போ நான் வந்து என்னோடய லிப்ஸில் ஃபுல்லாக பிளாக் ஐ ஷேடோ போட்டுட்டேன். இப்போ க்ரீஸில் வந்து நான் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து போட போகிறேன். இது எதுக்குன்னா இந்த மாதிரி ஹார்ஷாக இல்லாமல் நல்லா சாஃப்ட் லைனாக வரதுக்காக. அதனால ஒரு ட்ரான்சிஷனும் கொடுக்கும் உங்களோட ஐ ஷேடோ லுக்குக்கு. ஓகே, நான் இப்போ வந்து கொஞ்சமாக தான் பிளெண்ட் பண்ணியிருக்கேன். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு மாதிரி கச்சமுச்சான்ட்டு இருக்குது, பட் இது வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இன்னொரு சைடும் நான் அதே மாதிரி ப்ரௌன் ஷேட் ட்ரான்சிஷனில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததான் வந்து இந்த மார்ஸோட ஐ ஷேடோ பேலட் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற ஒரு ஷிம்மர் ஷேட். ஆக்சுவலாக இது வந்து ஷிம்மர் கிடையாது, ஒரு ஃபாயில் ஐ ஷேடோ மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு இந்த ப்ளூ கலர் ஷேட் இருக்குது. இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட்டோட கலர். அதை வந்து நான் அந்த பிளாக் போட்டிருக்கேன் இல்லையா, அது மேலே போட போகிறேன். அதை நீங்கள் ரொம்ப நிறையா எடுக்க வேணாம், ஜஸ்ட் லைட்டாக எடுத்துகிட்டு அதில் வந்து ப்ரெஸ் பண்ணாலே போதும். ஜஸ்ட் லைட்டான ஒரு ப்ளூ ஷேட் கொடுக்கறதுக்கு தான். ஓகே, ஸோ இப்போ ப்ளூ ஷேட் போட்டாச்சு. அடுத்ததான் என்னோடய க்ரீஸ் வந்து நான் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சேம் அதே ப்ரௌன் ஷேட் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக இப்படி பிளெண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து நான் ஃபேஸஸ் கேனடாவோட ஒரு காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஐ லுக் வந்து நல்லா போல்டாக இருக்கனால நான் காஜலும் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகவே போட்டுக்கிறேன். போட்டுட்டு நம்ம ஃபைனலாக ஸ்மச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐ மேக்கப்புக்கு வந்து ஐலைனர் யூஸ் பண்ண போகிறதில்லனால ஜஸ்ட் காஜல் மட்டும் நான் போடுறேன். இப்போ வந்து காஜல் நான் வந்து லைட்டாக ஸ்மச் பண்ணிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக வந்து மஸ்காரா போட்டுக்கிறேன். இது வந்து எசன்ஸோட லாஷ் பிரின்சஸ் மஸ்காரா. இன்றைக்கி வந்து நான் ஃபால்ஸ் லாஷஸ் யூஸ் பண்ண போகிறது கிடையாது, அதனால வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா
பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து நல்ல ஒரு ஃபால்ஸ் லேஷ் எஃபெக்ட் வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து இந்தியாவில் அவ்வளோவா கிடைக்காது, நைக்காவில் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அஃபோர்டபுள் அண்ட் ரொம்ப சூப்பரான ஒரு மஸ்காரா. உங்களோட லேஷஸ்க்கு வந்து நல்ல ஒரு வால்யூம் அண்ட் லென்த்தும் கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட அல்ட்ரா ப்ளஷ் பேலட். இதில் வந்து நிறைய பிங்க் ஷேட், ஆரஞ்சு, கோரல் எல்லா ஷேடுமே இருக்குது. இதில் வந்து நான் எனக்கு ஒரு கோரல் ஷேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அடுத்த ஹைலைட்டருக்கு வந்து மேப்ளினோட மாஸ்டர் க்ரோம் ஹைலைட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஹைலைட்டர். பட் இது என்னென்னா வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்து உடஞ்சிருச்சு. விவான் வந்து கீழே தள்ளி உடச்சிட்டான். நான் வந்து மேக்கப்பா ஸ்ப்ரே அது இதுலாம் போட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். பட் இது வந்து என்னென்னா நிறைய இடத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட நான் எங்கெல்லாம் போகிறேன்னா அங்கெல்லாம் வந்து இதுவும் வரும். இப்போ வந்து இந்தியாவிலேருந்து யூகே வரைக்கும் வந்திருக்குது. ஸோ அதனால இன்னும் கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அந்த ஹைலைட்டர் வந்து யூஸ்வலாக நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோமோ ஃபேஸோட ஹை பாயிண்ட்ஸில் அங்கெல்லாம் நான் போட்டுக்கிறேன். ஹைலைட்டர் வந்து கொஞ்சம் நல்லா லிபரலாகவே போடலாம். ஏன்னா அது பார்ட்டி மேக்கப் அப்படின்றனால நல்ல ஒரு இந்த ஒரு க்ளோ இருந்துச்சுன்னா தான் நல்லாயிருக்கும். எஸ், மேக்கப் வந்து ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக லிப்ஸ்டிக் மட்டும் தான் பாக்கி இருக்குது. லிப்ஸுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு நியூட் ப்ரௌன் ஷேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேப்ளினோட இந்த ப்ரௌன் கலர் சாக்லேட் ப்ரௌன் ரிச் சாக்லேட் அப்படின்ற லிப் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மை கிளாமோட பாப் எக்ஸோ கலெக்ஷனில் இருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிறேன். இதோட ஷேட் நேம் பார்த்திங்கன்னா ரைட் ஆர் டை அப்படின்ற ஷேட். இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் நியூட் ப்ரௌன் ஷேட். எஸ், மேக்கப் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் இப்போ போய்ட்டு என்னோடய ஹேர் ஆக்சசரிஸ் அண்ட் அவுட்ஃபிட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஐம் பேக். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஃபைனல் லுக் அண்ட் இதுதான் வந்து என்னோடய அவுட்ஃபிட் ஆஃப் த டே இன்றைக்கி. ஸோ என்னோடய ஆக்சசரிஸ்னு பார்த்தா ரொம்ப ஹெவியாலாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு சில்வர் ஸ்டோன் ஸ்டட்டட் வாட்ச் வேர் பண்ணியிருக்கேன். ஆல்சோ என்னோடய இயரிங்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஸ்டட், அதில் வந்து ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ் இருக்க மாதிரி ஒரு ஸ்டட், அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அண்ட் காமெண்ட்ஸ்லேயும் வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. ஆல்சோ என்னோட யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயே என்னை ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மந்த்லேருந்து பாய். என்னப்பா என்ன வேணும்? What is that pretty? What? What is that pretty? What? These are pretty. I look so pretty. Yeah. Thank you. Why the eyes is so purple over there? No, it's blue. Oh, blue. Yeah, I'm doing makeup. Oh, makeup. Yeah. Oh. Oh, is that pretty again? Thank you, baby. நீ தான் என்னை ரசிக்கிற.